இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 3. வேலையில் முதல் நாள். ஒரு திடுக்கிடலுடன் கனவிலிருந்து பதறி எழுந்த மாயாவிற்கு ஒரு கணம் எங்கே இருக்கிறோம் என்பதே மறந்துவிட்டது. சுற்றியும் முற்றியும் பார்த்தவளின் கண்களில் மரண பயம் அப்பட்டமாய் அப்பியிருந்தது. பயத்திலும் பதட்டத்திலும் மாயாவிற்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. என்ன நடந்தது என்று அவள் யோசிப்பதற்கு முன் அனிச்சை செயலாய் அவளது விரல்கள் அந்த இளைஞன் வருட இடத்தை தடவின. என்ன நடந்தது? கனவா அது? இந்த 22 வருடங்களில் மாயா கண்ட முதல் கனவு இதுதான். அவளுடைய நெருங்கிய நண்பர்கள் அவர்களின் பலவிதமான கனவுகளை பற்றி கூற கேட்டிருக்கிறாள். கற்பனை கனவுகள், திகில் கனவுகள், அதிர்ஷ்டம் சொல்லும் கனவுகள் என்று அவர்கள் பேசிய போதெல்லாம் அதில் பங்கு கொள்ள முடியாமல் ஒரு பார்வையாளராகவே இத்தனை காலமும் இருந்திருக்கிறாள் மாயா. அவளுக்கு கனவு வந்ததே இல்லை என்று எத்தனை முறை சொல்லியும் அவளுடைய நண்பர்கள் அதை நம்புவதாய் இல்லை. வெளியே சொல்ல முடியாத கனவுகள் போல, சொன்னால் கேலிக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்று எண்ணித்தான் சொல்லாமல் மறைக்கிறாள் என்பதே அவள் நண்பர்களின் நிச்சயமான எண்ணம். அப்படி இருக்க இன்று எதற்காக கனவு வந்தது? ஒருவேளை நாளை வேலையில் முதல் நாள் என்ற பதட்டத்திலா? பதட்டத்தில் என் மூளை எனக்கே ஏய்ப்பு காட்டுகிறதா? பதட்டம் காரணமாக கனவு வந்தது என்றால் சர்டிபிகேட்டை தொலைத்தது போலவோ அல்லது சக ஊழியரிடமோ மேனேஜரிடமோ திட்டு வாங்குவது போல் அல்லவா கனவு வந்திருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு இப்படி ஒரு கனவு ஏன் வந்தது? அவளின் தலையை கைகளில் தாங்கியவாறு கனவு வந்ததற்கான காரணத்தை முழுமூச்சாக ஆராய்ந்தாள் மாயா. அறிவின் வழிப்படியே நடந்து பழகிய மாயாவிற்கு அவளின் ஆழ்மனதின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள இயலவில்லை. அந்த கனவை கண்முன்னே கொண்டு வந்து மறுபடியும் யோசித்த மாயாவிற்கு அப்பொழுதும் பயத்தில் உடல் நடுங்கியது. அது கனவே அல்ல, முற்றிலும் நிஜம் என்று வாதாடியது அவளுடைய உள்மனது. தெள்ளத் தெளிவாய் அவளின் கண்முன்னே படமாய் ஓடியது இந்த கனவு. எவ்வளவு முயன்றும் அவளின் மனம் அந்த கனவை நோக்கி ஓடுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. அவளுடைய கனவில் வந்த அந்த இளம் பெண் முகை நிச்சயமாக மாயாதான். ஆனால் அவளுக்கும் அந்த கனவில் வந்த முகைக்கும் முகத்தை தவிர வேறு எந்த ஒற்றுமையுமே இல்லை. தேவையே இன்றி அதிகம் பேசிய முகையும் தேவை என்றால் மட்டுமே பேசும் அவளும் எப்படி ஒருவராயிருக்க முடியும்? கண்டிப்பாய் முகை அவள் போல தோற்றமளிக்கும் பெண் அவ்வளவே. கண்டிப்பாய் அது தானாக இருக்க முடியாது என்று முடிவே கட்டிவிட்டாள். மாயாவிற்கு அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைப்பது என்பது சுத்தமாய் பிடிக்காத விஷயம். ஆனால் அந்த முகையோ, அவளின் அதீத ஆர்வமும் தேடிப்போய் பேசிய விதத்தையும் நினைத்த மாயாவிற்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. குணத்தை வைத்து பார்த்தால் மாயாவும் முகையும் எதிரெதிர் துருவங்கள் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக முகையின் தோளில் பொறித்திருந்த அந்த முத்திரை, கண்டிப்பாய் மாயாவிற்கு அதை போன்ற ஒரு அடையாளம் இல்லவே இல்லை. கண்மூடி அந்த முத்திரையை மனக்கண்ணின் முன்னால் கொண்டு வந்தாள் மாயா. முழு சூரியனும் சாய்ந்த அரை நிலவையும் போல இருந்த அந்த அடையாளம் அவள் கண்முன்னே விரிந்தது. அது மட்டுமல்லாமல் அதற்கு அடியில் ஏதோ எழுதியும் இருந்தது. எவ்வளவு யோசித்தும் அவளால் அது என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவு நேரம் அந்த கனவை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தாள் என்பது அவளுக்கே தெரியாது. எதேச்சையாய் அரைக்கடிகாரத்தை நோக்கியவள், 1 மணி நேரமாக இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேனா என்று வியந்த மாயா கடைசியில் எந்த முடிவிற்கும் வர முடியாமல் அந்த கனவை அவளின் மனதின் பின்புறத்தில் தள்ளிவிட்டு மீண்டும் கனவு வராது என்ற நம்பிக்கையில் தூங்கச் சென்றாள். வேலையின் முதல் நாள் உடுத்துவதற்காக அவள் எடுத்து வைத்திருந்த ஆடை மஞ்சள் நிறத்திலான ஸ்லீவ்லெஸ் சுடிதாரும் கருஞ்சிவப்பு லெக்கிங்ஸும் துப்பட்டாவும். நேற்றைய கனவில் முகை உடுத்தியிருந்ததும் அதே நிறங்கள்தான். கண் எதிரே தெரிந்த அந்த விசித்திரமான ஒற்றுமையை கண்ட மாயாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவசர அவசரமாய் அந்த ஆடையை அவள் கண்ணுக்கு தென்படாதவாறு அலமாரியின் ஒரு மூலையில் திணித்துவிட்டு, ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருந்த மஞ்சள் நிறத்திற்கு சம்பந்தமே இல்லாத கலர் ஆடையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று அவளுடைய அலமாரியை தலையீலாக புரட்டி கொண்டிருந்த மகளை கண்ட காஞ்சனாவிற்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போலிருந்தது. மாயா, என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? நேற்றே ட்ரெஸ் எடுத்து வைத்துவிட்டேன் என்று சொன்னாயே. மகளை கடிந்தவாறு அவளின் கட்டிலில் குவிந்து கிடந்த ஆடைகளை ஒன்று ஒன்றாய் அடுக்கி வைக்க ஆரம்பித்தாள் காஞ்சனா. அம்மா, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நேரமில்லை என்று கூறியவாறு அடர் நீல நிறத்தில் முழுக்கையுடன் கூடிய ஒரு சுடிதாரை எடுத்தவளின் முகத்தில் ஒரு திருப்தி புன்னகை படர்ந்தது. இந்த கிளைமேட்ல ஃபுல் ஸ்லீவ்ஸா? அதுவும் இவ்வளோ திக்கான சுடிதாரா என்று ஆட்சேபித்த தாயின் வார்த்தையில் ஒரு விசித்திரமான புன்னகை அவள் முகத்தில் மலர்ந்தது. எந்த முள்ளும் இந்த ட்ரெஸ்ஸை கிழிக்க முடியாது. முள்ளா? நீ என்ன காட்டுக்கா போக போற என்று காஞ்சனா வினவிய பின் தான் மனதில் நினைத்ததை வெளியில் சொல்லிவிட்டோம் என்று உணர்ந்து நாக்கை கடித்துக் கொண்டாள். டென்ஷன்ல உளறிட்டேன். சரி சரி கிளம்பு, நான் ரெடி ஆகணும் என்று தாயை விரட்டிவிட்டு அலுவலகத்திற்கு தயாராக ஆரம்பித்தாள். அப்பா, கேப் இன்னும் 8 நிமிஷத்துல வந்துடும், வெளியே பார்த்துக்கோங்க. அம்மா, எனக்கு 2 வாய் ஊட்டி விடு என்று கூவியபடியே ஓடி வந்த மகளுக்கு ஏற்கனவே தட்டில் போட்டு வைத்திருந்த தோசையை பிட்டு வாயில் ஊட்டினாள்.
தேங்க்யூமா என்று கண்களால் சிரித்தவாறு வாயில் போட்ட தோசையை மென்று கொண்டே தேவையானது அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டோமா என்று மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கலானாள். ஒரு சின்ன புன்னகையுடன் மகளை பார்த்த காஞ்சனாவிற்கு பெருமையில் உள்ளம் விம்மியது. அடர்நீல சுடிதாரில் பொன்னிறமாக மின்னிய மகளை பார்த்த காஞ்சனா ஆபீஸிலிருந்து வந்தவுடன் சுற்றி போட வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டார். சாமுத்திரிகா லட்சணப்படி மாயா பேரழகி இல்லை என்றாலும் அரை நிலவு போன்ற நெற்றியும் வில் போன்று வளைந்த புருவங்களும் பெரிய கரிய விழிகளும் சிறிய உதடுகளும் அவளுக்கென்று ஒரு தனி அழகை எடுத்துக்காட்டியது என்று கூறினால் அது மிக இல்லை. வியப்பாய் காஞ்சனாவை பார்த்த கனலியை கண்களால் அடக்கிவிட்டு மாயாவிற்கு ஊட்டிவிடலானாள். நடப்பது எல்லாவற்றையும் நம்ப முடியாவிட்டாலும் மாயாவின் வேலையில் முதல் நாள் என்ற காரணத்திற்காக கண்டும் காணாததைப் போல நடந்தார்கள் மாயாவின் தமக்கையும் தந்தையும். விசித்திரமாய் அவள் மேல் விழுந்த பார்வைகளின் அர்த்தம் அறியாமல் இல்லை மாயாவிற்கு. ஆனால் அவளின் இந்த வினோத நிலைக்கு என்ன காரணம் என்று கூறுவது? அப்படியே கூறினாலும் இன்னும் ஒரு சூப்பர் ஹிட் காமெடி ஆகிவிடாதா அவளும் அவளுடைய கனவும்? மாயு, இப்பதான் நீ மனுஷி மாதிரி இருக்க என்று நக்கலடித்த அவளின் தம்பி ஆதனை முறைத்துவிட்டு அனைவருக்கும் அவசர அவசரமாய் பை பை சொல்லிவிட்டு கேபிற்காக வீட்டு வாசலை நோக்கி ஓடலானாள். எத்தனை தடவை கடிகாரத்தை திருப்பி திருப்பி பார்த்தாலும் நகரும் முள் ஒரு வேகத்தில் தானே ஓடும். கிளம்பிய போதே 10 நிமிடங்கள் லேட்டாக கிளம்பிவிட்டு சரியான நேரத்தில் ஆபீஸிற்கு போக வேண்டும் என்றால் எப்படி என்று மனதில் தன்னைத்தானே திட்டியவாறு இன்னொரு முறை மணியை பார்த்தாள். ஒரு வழியாக மாயா ஆபீஸ் வளாகத்தை அடைந்த போது குறித்த நேரத்தை விட 15 நிமிடங்கள் தாமதமாகவே வந்து சேர்ந்தாள். கேபிற்கு பே பண்ணிவிட்டு அவசர அவசரமாக தன்னுடைய பில்டிங்கை நோக்கி ஓடலானாள். WWC அவள் வேலைக்கு சேர்ந்திருக்கும் நிறுவனத்தின் பெயர். கட்டுமான தொழிலில் தனக்கென்று தனியிடம் பிடித்ததோடு கம்பீரமாய் பல வருடங்களாக முதல் நிலையிலும் இருந்து வரும் நிறுவனம் அது. கட்டுமானம் என்றால் வெறும் மண்ணும் செங்கலும் அல்லாமல் கலைநயத்துடன் கட்டுவதில் பெயர் போனது இந்நிறுவனம். அந்த மொத்த வளாகமுமே WWCக்கு உடையதுதான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனி கட்டிடம் என்று பல பல கட்டிடங்கள் அந்த வளாகத்தினுள் இருந்தது. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வது போல் கம்பீரமாய் நின்றிருந்த ஒவ்வொரு கட்டிடமும் அவர்களின் உறுதிக்கும் தரத்திற்கும் திறமைக்கும் கலை நயத்திற்கும் சான்றாய் விளங்கியது. மாயா செல்ல வேண்டிய கட்டிடம் அந்த வளாகத்தின் 3வது கட்டிடம். மாயா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்டிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள். அந்த கட்டிடம் அதன் செயற்பாட்டை பறைசாற்றும் விதத்தில் பல வலிமையான தூண்களுடன் பார்ப்பவர்கள் மிரளும் வகையில் உயர்ந்து நின்றது. கட்டிடத்தின் லாபி முழுவதும் சீத்ரூ கண்ணாடியினால் அமைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒருமுறை அவள் இந்த ஆபீஸிற்கு வந்திருந்ததால் அதற்கு மேல் எந்த சிரமமும் இல்லாமல் எளிதில் அவளுடைய கட்டிடத்தை அடைந்து விட்டாள். மாயா தன்னுடைய டிபார்ட்மெண்ட் லாபியை அடைந்த போது புதிதாய் அந்த டிபார்ட்மெண்டில் சேர்ந்தவர்கள் அனைவரும் அங்கு காத்து கொண்டிருந்தனர். எதற்காக லாபியில் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி மனதில் எழுந்தாலும் அதை யோசிக்கும் அளவிற்கு மாயாவிற்கு நேரம் இல்லாததால் அந்த எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அவசர அவசரமாய் பதட்டத்துடன் லாபியின் நுழைவாயிலில் காலடி எடுத்து வைத்தாள். காத்திருந்த அனைவரின் பார்வையும் மாயாவின் மேல் ஒரு சேர குவிய தர்ம சங்கடத்தில் ஒரு கணம் சிலையாகி போனாள். அடுத்த கணம் மந்திரம் போட்டது போல் அவள் மேல் இருந்த அனைத்து பார்வையும் படகு போல் அங்கு வந்து நின்ற பிளாக் BMW மேல் திரும்பியது. தக்க தருணத்தில் வந்து அவளை அந்த இக்கட்டான நிலையிலிருந்து காத்த அந்த காரின் ஓனருக்கு மனதார நன்றி சொல்லிவிட்டு யாரும் அறியாதவாறு கூட்டத்தோடு கூட்டமாய் ஒன்றிவிடலாம் என்ற எண்ணத்துடன் சுவற்றின் ஓரமாய் நகர்ந்து சென்றவளின் மெல்லிய துப்பட்டா மெலிதாய் வீசிய காற்றில் அங்கு இருந்த அலங்கார செடி ஒன்றில் மாட்டிக்கொண்டது. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல அன்றே எல்லா பிரச்சனைகளும் தனக்கு நடக்க வேண்டுமா என்று ஒரு முறைக்கு இருமுறையாய் கடவுளிடம் முறையிட்டு விட்டு அவசர அவசரமாய் மாட்டியிருந்த துப்பட்டாவை எடுக்க முயன்றாள். அவசரத்தில் செய்துவிட்டு அழு என்பார்களே அதுபோல பொறுமையாய் நிறுத்தி நிதானமாய் எடுத்திருந்தால் அரை வினாடியில் முடிந்திருக்கக்கூடிய வேலை அவளின் அவசரத்தால் துப்பட்டா மேலும் நன்றாகவே மாட்டிக்கொண்டது. ஒரு தடவை மூச்சை இழுத்து விட்டுவிட்டு மெதுமெதுவாக அந்த செடியில் இருந்த தன் துப்பட்டாவை பிரித்து எடுக்க ஆரம்பித்தவளுக்கு அவளையும் அறியாமல் முகையின் ஞாபகம் வந்தது. பாவம், இப்படித்தானே அவளுக்கும் இருந்திருக்கும், இதை விட அதிகமா பயந்திருப்பாள் என்று கனவில் கண்ட முகைக்காக மனம் இறங்க தங்கள் இருவரின் நிலைமையின் ஒற்றுமையை நினைத்து அவளின் முகத்தில் ஒரு குறும் புன்னகை அரும்பியது. ஒரே ஒரு குறைதான், அந்த அரச இளைஞன் என்று எண்ணியவளின் ஓரப்பார்வை காரில் இருந்து ஸ்டைலாக இறங்கி தன் காகில்ஸை கலற்றியவனின் மேல் திரும்பியது. கூட்டத்தை விட்டு தன்னந்தனியாளாக நின்றதால் என்னவோ இறங்கியவனின் முழு பார்வையும் கவனமும் அவள் மேல் மொத்தமாய் திரும்பியது. கன நேரத்தில் அவனின் முகத்தை பார்த்த மாயாவின் இதயம் இருமடங்காக துடிக்க ஆரம்பித்தது. அவளின் முகத்தில் வேர்வை முத்துக்கள் பதட்டத்தில் அரும்ப செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு அதிர்ச்சியில் வந்தவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. கடவுளே கண்முன் வந்திருந்தாலும் மாயா இப்படி கலங்கி இருக்க மாட்டாள். ஆனால் வந்தவன் அவன், ஆம் அவனேதான் மாயா கனவில் கண்ட அதே அரச இளைஞன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.